கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எடுத்துக் கொள்வோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் இன்றைக்கு கலங்கி இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தண்ணீரானது கலங்கிருச்சுனாக்கா அதுக்குள்ள எவ்வளவு அழகான காரியங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஆபத்தான காரியங்கள் இருந்தாலும் சரி, அதை நம்மளால பார்க்க முடியாது. அதே போலவே இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் கலங்கி போவோமானால் நம்மளுடைய இருதயத்திலே பல கேள்விகள் உருவாகும். சரிங்களா? பல கேள்விகள் உருவாகும், சிந்தையில பல சிந்தனைகள் ஓடும். அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பக்கத்துல நம்மளோடு கூட இருந்தாலும் கூட அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, அவர் நம்மளோடு கூட இருக்கிறதை நம்மளால உணர முடியாமல் போய்விடும். அதை தவிர்த்து இந்த காரியங்கள் நம்மளுடைய இருதயங்கள் கலங்கி போவோமானால் அது நம்மளுடைய விசுவாசத்தின், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் அப்படியே முறித்து போடும். சரிங்களா? சோ அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து தன் சீடர்களிடத்தில் அவரை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சீடர்கள் கலங்கி போனார்கள், பயந்து போனார்கள். இந்த ஒரு சூழ்நிலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்துட்டா நான் எங்கே போவேன், என்ன செய்வேன், இதுக்கு பிறகு நாங்கள்